என்னால இனிமே யாரையும் பார்க்க முடியாதுண்ணா. எனக்கு எதுவுமே தெரியலண்ணா. என் கண்ணெல்லாம் வலிக்குதுண்ணா. ஜானு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத ஜானு. அண்ணா, எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஜானு, உன் கண்ணில் லைட்டா ஆசிட் பட்டிருக்கு. அதனால கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணாம ரிலாக்ஸ்டா இரு ப்ளீஸ். அண்ணா, அண்ணா, என்னால எதையுமே பார்க்க முடியாதண்ணா. அவ்வளவுதானா என் லைஃப்? என் லைஃப்ல இனிமே பார்க்கவே முடியாதா? லைஃப் எல்லாம் இப்படியே தான் இருக்கணுமாண்ணா? ஜானு, ஒண்ணு இல்லம்மா, ஒரு 10 நாள் தான், அதுக்கப்புறம் உனக்கு சரியாயிடுமா. எப்படின்னா சரியாகும்? என் பார்வைதான் போயிடுச்சுன்னா. இல்ல ஜானு, ஆசிட் பட்டதுல நரம்பு லைட்டா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன ஆபரேஷன் தான். ஆபரேஷன் பண்ணா உனக்கு பார்வை திரும்ப கிடைச்சிரும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஆபரேஷனா? அண்ணா, என்னன்னா சொல்றீங்க? ஆமா ஜானு, ஒரு 10 நாள் தான், 10 நாள் தான். அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணதும் நீ பழைய மாதிரி ஆயிடுவாமா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என்ன சமாதானப்படுத்த சொல்றீங்க? ஐயோ, எனக்கு பார்வையே வராதாண்ணா. உண்மையை சொல்லுங்கண்ணா, உண்மையை சொல்லுங்க. ஐயோ ஜானு, அண்ணா, யாரு யாரு என்ன தொடுறது? யாருண்ணா? அண்ணா, ஜானு, என் ஒய்ஃப்மா. அண்ணி, உங்களை பத்தி அண்ணாவும் உங்க ஃப்ரெண்டு பிருந்தாவும் பெருமையா சொன்னப்பவே உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அண்ணி. ஆனா இப்ப பாத்தீங்களா அண்ணி, உங்களை பார்க்கவே முடியாது, துரதிருஷ்டசாலி ஆயிட்டேன். ஐயோ, நீ அழக்கூடாது ஜானு. உன் கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீ பயப்படாம இரு, உன் கண்ணு சீக்கிரமா சரியாயிடும். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ஜானு, நான் அங்கேயே உன்கிட்ட போய் சொல்லணும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உண்மையிலேயே 10 நாள் கழிச்சு உன் கண் பார்வை கிடைச்சிரும். நீ பழைய மாதிரி மாறிடுவ. நீ வேணா பாரு, நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். ஐயோ, நீ நல்லா இருக்கணும் ஜானு, அதுதான் எங்களோட ஆசை. ஆமா ஜானு, நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் கூட உனக்கு துணையா நானும் என் ஒய்ஃபும் இருப்போம். நீ எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும் ஜானு, சரியா?
இப்பவும் உன் மனசு வேதனையில தான் இருக்கும். உன் நிலைமையில யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா உன் கண்ணு சரியானதும் நாங்க சொன்னது உண்மைன்னு உனக்கே புரியும். நீ அழுகைய நிப்பாட்டு. வா வீட்டுக்கு போலாம். வா. வாமா, பார்த்து மெது. பாத்து. ஆ. பாத்து. வாமா. அண்ணா பிருந்தா இருக்காங்களாண்ணா? இல்ல ஜானு, இது பிருந்தா வீடு இல்ல. அப்புறம் நம்ம வீடு தான். நம்ம வீடுனா? உங்க அண்ணா அண்ணியோட வீடு. இனிமே இங்கதான் நீ தங்க போற. எதுக்குண்ணா தேவையில்லாம உங்களுக்கும் அன்னிக்கும் சிரமம்? இல்ல ஜானு, இந்த மாதிரி நிலைமையில உன்னை எங்க கூட தங்க வச்சுக்கிறது தான் உனக்கும் சேஃப்டி, எங்களுக்கும் திருப்தி. இல்ல அதுக்கு இல்லண்ணா. நீ எதுவும் பேசாத, வா உள்ள போலாம். வாமா. பாத்து பாத்து பாத்து, ஜானு. ஸ்டெப்ஸ் இருக்குமா, பாத்து பாத்து. பாத்து. மெதுவா. இடிச்சுக்காத, இங்க டேபிள் இருக்கு, சோஃபா இருக்கு, உட்காந்துக்கோ. பாத்து மெதுவா. ஜானு, இது உன் வீடு மாதிரி எந்தவித கூச்சமும் படாம உன் விருப்பப்படியே இருக்கலாம். ஆமா ஜானு, உனக்கு என்ன தேவைனாலும் தயங்காம என்ன கூப்பிடு. உன்னை பத்திரமா பாத்துக்கிறது தான் எங்களோட வேலையே. ஜானு, நாங்க மட்டும் இல்ல, இங்க ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. எல்லாருமே உன்னை நல்லா பாத்துப்பாங்க. யாருமே இல்லாத அனாதை மாதிரி நான் இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு அன்பான ஒரு அண்ணன், பாசமான ஒரு அண்ணி கிடைச்சிருக்காங்க. எனக்கு கூட பிறந்தவங்க இருந்தா கூட இவ்ளோ பாசமா இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. நீங்க எனக்காக எவ்வளவு செய்றீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. ஜானு, உதவிங்கிறத எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. அது மட்டும் இல்ல, நீ என் மாமாவுக்கு தங்கச்சி. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி விட்டுருவோம்? என் மாமாவுக்கு தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உன்னையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் மாமாவுக்கு பிடிச்சதுதான் எனக்கும் பிடிக்கும். நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. பொதுவா வேற ஒரு பொண்ணை வீட்ல தங்க வைக்க ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இவங்க உன்னோட அத்தை புகழ். அண்ணி யார் அது? இவனா? இவன் எங்களோட வாலு பையன், பேரு புகழ். புகழ் இங்க வாங்க. அம்மா, ஏம்மா இவங்க கண்ணில் பஞ்சு வச்சு கட்டியிருக்காங்க? இவங்களுக்கு கண்ணு தெரியாதா? இனிமே இவங்களுக்கு கண் பார்வையே வராதா? புகழ், அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல அத்தை கிட்ட சாரி சொல்லு. சாரி அத்தை. விடுங்கண்ணா, அவனே ஒரு குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும்? அதானே, புகழுக்கு என்ன தெரியும்? அவன் சின்ன பையன். ஆமா சிவா, யார் இவங்க? நடு வீட்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க? பாட்டி, அவன் தான் சின்ன பையன், நீங்க பெரியவங்க தானே. வீட்டுக்கு வந்தா உங்களை பத்தி இப்படியா கேப்பீங்க? டேய், கேள்வி எப்படி கேட்டாலும் பதில் ஒண்ணுதானே. நீ பதில சொல்லுடா. பாட்டி, இவங்க மாமாவுக்கு தங்கச்சி மாதிரி. ஆஹா. ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் இவங்க இங்கதான் இருக்க போறாங்க. ஓ அப்படியா? தாராளமா தங்கட்டும். இங்க பாருமா, நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கலாம்.
கவலைப்படாம தைரியமா இரு. உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த உலகத்திலேயே அதிகமா கஷ்டப்படுறது பெண்கள் தான். அதிக வலிமையா இருக்கிறதும் பெண்கள் தான். நாங்க எல்லாரும் உன் கூடவே இருக்கிறோம். சீக்கிரமா உனக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சிரும். நீ பயப்படாம தைரியமா இரு. நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவனா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரொம்ப பாசமா இருக்கீங்க. உண்மையிலேயே இந்த வீட்ல பிறந்திருக்க கூடாதான்னு எனக்கு தோணுது. சரிடா, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா மட்டும் போருமா? வந்தவங்கள உபசரிக்க வேண்டாமா? அதுவும் சிவாவுக்கு தங்கச்சினா உனக்கு நாத்தனார் தானே. நாத்தனாரை இப்படிதான் கவனிக்கிறதா? நான்லாம் அந்த காலத்துல பாட்டி பாட்டி நாத்தனார். போதும் போதும், நான் கூட்டிட்டு போக சொல்றேன். நீ ஜானுவை மேல கூட்டு போமா. ஓ, உன் பேர் ஜானுவா? ஆ ஆமா பாட்டி. ஆ, அப்போ உன் லைஃப்லயும் ஒரு ராம் இருப்பானே, எங்க இருக்கான்? ஆ, பாட்டி ஒரு நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? விடுங்கண்ணா. பாட்டி ஏதோ விளையாட்டா கேக்குறாங்க. பாட்டி, என் லைஃப்ல இன்னும் எந்த ராமும் வரல. வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்றேன். சரி சரி. அம்மாடி, அவளை கூட்டிட்டு போமா. வா பார்த்து. பாத்து பாத்து. இங்க உட்காரு. ஏய் ஜானு, ஏன் எந்திரிச்சிட்ட? உட்கார வேண்டியதானே? ஆ, இங்க பாரு, இனி இதுதான் உன் ரூம். உனக்கு என்ன தேவையோ என்ன கூப்பிடு. நான் உனக்கு எல்லாமே செஞ்சு தரேன், சரியா? அண்ணி, அம்மாவும் அண்ணியும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்க பாசத்துல நான் என் அம்மாவை பாக்குறேன். எனக்கு உங்க மூலமா ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க அண்ணி. எதுக்கு ஜானு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அப்படி இல்ல அண்ணி. பெத்த தாய் இருந்தும் பாசத்துக்கு ஏங்குற பிள்ளைங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். வயசுல நீங்க சின்னவளா இருந்தாலும் என்னோட தாய் ஸ்தானத்துல இருந்து என்ன அரவணைச்சு எனக்கு ஆதரவு கொடுக்கறீங்களே, நீங்கெல்லாம் சாமிக்கு சமம் அண்ணி. ஏய், எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஒரு தாய்மை இருக்கு. அது எனக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு. நீயும் மனசளவுல ஒரு சாமி தான். அண்ணி, உங்க பேச்சுல இருந்து உங்களோட உயர்ந்த குணமும் பண்பும் எனக்கு நல்லாவே தெரியுது அண்ணி. எனக்கு கண்ணு சரியானதும் நான் முதல்ல உங்களை தான் அண்ணி பார்க்கணும். சரி, பேசிட்டே இருக்க வேண்டாம், வா குளிச்சுட்டு சாப்பிடலாம். ஆம். வா பாத்து. சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போய் ரசம் எடுத்துட்டு வரேன். ம் ம். ஜானு சாப்பிடு ஜானு. ம். என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? சாப்பிடு, சாப்பாடு நல்லா இருக்கும். சரிங்க பாட்டி. அத்தை சாப்பிடுங்க அத்தை. ம். ஜானு
ஜானு என்ன பண்ணிட்டு இருக்க? ம். என்ன கூப்பிட்டு இருந்தா நான் வந்து ஊட்டி விட்டுருப்பல்ல. அதெல்லாம் நீ இரு, நான் ஊட்டி விடுறேன். இல்ல நீ பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். எப்படி சாப்பிடுவ? எங்க எது இருக்குன்னே உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி சாப்பிடுவ? இரு, நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு, சரியா? ஐயோ அண்ணி, அண்ணி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோன்னு தோணுது. இதுல எனக்கு என்னம்மா கஷ்டம் இருக்கு? என்ன அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்க, ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி நான் ஊட்டிட்டு இருக்கேன். இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ம். ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எதுக்கு மாமா? நீ செய்யறது சாதாரண காரியம் இல்ல சக்தி. உன் இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்பா. ஆனா நீ என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என் மனம் கோணாம நடந்துக்கிட்ட. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒய்ஃபா கிடைக்க நான் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். இதுல என்ன மாமா இருக்கு? ஒரு பொண்ணை தங்கச்சியா நினைச்சு அவளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. உங்க மனசு யாருக்கு வரும்? மாமா, இப்படி ஒருத்தர் கணவரா கிடைக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி இருங்க, வரேன். சக்தி ஒரு நிமிஷம். எங்க போற? இல்ல, ஜானுக்கு இன்னும் டேப்லெட் கொடுக்கல, அதான் போய் கொடுத்துட்டு வரேன். ஜானுவை கவனிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா உன்னை நம்பி உன் வயித்துல ஒரு ஜீவன் இருக்கு, அதை மறந்துடாத. நீ டேப்லெட் போட்டுக்கோ. ம், சரி மாமா. நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஆதரவா தான் இவ பேசுறா. சக்தி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை கொல்ல வந்த என்ன ஓடி ஒளிய வச்சிட்டல. இன்னைக்கு எனக்கு பார்வை போச்சுன்னா அதுக்கு காரணமும் நீதான். எல்லாமே உன்னால தாண்டி. எனக்கு பார்வை திரும்ப வரட்டும். உன் சாவு என் கையில தான். விடமாட்டேன்டி. என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் விடவே மாட்டேன்டி. உன்னை சத்தியமா நான் விட மாட்டேன். என்ன ஜானு, தனியா என்ன பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அண்ணி, சும்மாதான். இல்ல, ஏதோ விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி காதுல விழுந்துச்சு. ஆ, அதுவா, அது வந்து நீங்களும் அண்ணனும் என் மேல எவ்வளோ பாசமா இருக்கீங்க. எந்த நிலைமையா இருந்தாலும் உங்க 2 பேரோட பாசத்தை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ விட்டாலும் நாங்க உன்னை விட மாட்டோம். ஏன்னா நீ எங்க வீட்டு பொண்ணு. சரி, நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ம், எதுக்கு அண்ணி? நீ சாப்பிட்டுட்ட, ஆனா டேப்லெட் போடலல்ல, அதான் டேப்லெட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா குடி. அண்ணி, டேப்லெட் கொடுங்க.
நீ குடிச்ச தண்ணியிலே டேப்லெட் கலந்துட்ட. அண்ணி என்னடா இவளுக்கு எப்படி நமக்கு டேப்லெட் போட பயம்னு தெரியும்னு யோசிக்கிறியா? ஆமா அண்ணி. உங்க அண்ணன் தான் என்கிட்ட சொன்னாரு. அதான் அவர் பானையிலே உனக்கு டேப்லெட் கொடுத்துட்டேன். அண்ணி நானும் எத்தனையோ புருஷன் பொண்டாட்டிய பார்த்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி நான் பார்த்ததே இல்ல அண்ணி. இங்க பாரு ஜானு, உனக்கு வரவனும் இதே மாதிரி அமையணும். சரி வா படு. பாத்து பாத்து இங்கதான். உட்கார். படு. சரி ஓகே ஜானு, நீ தூங்கு. அண்ணி காலையில வந்து பாக்குற, சரியா? ஓகே அண்ணி. அண்ணி என்னம்மா? குட் நைட் அண்ணி. குட் நைட்மா. அண்ணி எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. சக்தி இதே மாதிரி நீயும் நல்லவளா இருந்திருக்கலாமே.